திமுகனாலே பொய் தான், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எல்லாமே ஒன்றாக வாருங்கள். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும். மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில், திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் திமுக. எந்த துறை எடுத்தாலும் தோல்வி. வேளாண் துறை, விவசாயத்துறை தோல்வி, படுதோல்வி. நமக்கு விடுதலை கிடைத்து 78 ஆண்டுகள் முடிந்து 79வது ஆண்டு. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த திமுக ஆட்சியிலே -0.58% தொழில் வளர்ச்சி. எவ்வளவு? -0.58%, மைனஸ்ல போயிட்டு. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை. விவசாயத்தை மைனஸ்ல கொண்டு போறது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன், டைரக்ட் டெட், 4,54,000 கோடி. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,54,000 கோடி. இன்னைக்கு 9,30,000 கோடி. என்னையா பண்ணீங்க அவ்வளவு பணத்தை? என்னையா பண்ணீங்க? எங்கேயாவது கட்டுமானம் இருக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னுத்தையும் கிடையாது. ஒண்ணுமே இல்லையா? எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டீங்களேயா. கடன் கடன் கடன், எது வாங்கினாலும் கடன், கடன் அடைப்பதற்கு கடன், வட்டி கட்டுவதற்கு கடன். இதுதான் நிர்வாகம். எப்படின்னா, நீங்க போய் கடனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க. அந்த கடன் கட்ட முடியாத இன்னொரு பேங்க்ல கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறீங்க. இன்னொரு கடன் இன்னொரு பேங்க்ல வாங்கி அதை வட்டியை கட்டுறீங்க. விடுவாங்களா அப்படி உங்களை? தமிழ்நாடு அரசு அதான் செஞ்சிட்டு இருக்கு. கடன் வாங்கிட்டாங்க, உருப்படியா எதுவும் செய்யல, அந்த காசை கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த கடன் வட்டி கட்டுவதற்கு கடன் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டி கட்டுறான். அசல் கட்டணும்ல, அதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து கடனை வாங்கி அசல் கட்டுறான். அந்த வட்டி ஏறுது. இதுதான் திமுகவுடைய சூப்பர் நிர்வாகம். தலையெழுத்து, அதெல்லாம் தலையெழுத்து. இதை இன்னும் பொறுத்து கொள்ளாதீர்கள். இதை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. இவங்க கொடுக்க போறது கிடையாது. இப்ப தேர்தல் நேரம் வருது, வந்து உறுதி கொடுப்பாங்க. உறுதி நாங்க நிச்சயமா நாங்க கொடுத்துறோம். போங்கடா நீங்களும் உங்க உறுதியும். ஒன்றும் ஆக போறது கிடையாது. எங்களை நம்புங்கள். நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்வதை நாங்கள் செய்வோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். கிட்ட ஒரு முறை ஆட்சியை கொடுத்து பாருங்கள். ஒரு முறை, 5 ஆண்டு காலம், அதுக்கு மேல வேண்டாம். அதுல 2 ஆண்டுகள் எனக்கு போதும். அது கஞ்சா மது ஒழிக்கிறதுக்கு எனக்கு 6 நாள் போதும். 6 மாதம் கூட வேணாம், 6 நாள் என்ன போதும். உறுதியா எனக்கு உறுதி இருந்தா போதும், உறுதி இருந்தா போதும். எவ்வளோ சீர்திருத்தங்கள் எங்களால் கொண்டு வர முடியும்.